அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, வாங்க இன்னைக்கு மட்டன் லிவர் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மட்டன் லிவர் மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கோங்க. கடாய் இல்லை பேன் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த எண்ணெய் தாராளமாக ஊற்றுங்க. அப்புறம் வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். நீளமாக கட் பண்ணி அது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகட்டும் கொஞ்சம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது நல்லா அந்த ரா ஸ்மெல் போகட்டும். என்னோட ரெசிபி பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. அதுக்கப்புறம் ஒரு நல்லா 2 பழுத்த தக்காளியும் சின்ன கட் பண்ணியிருக்கோம். அது நல்லா போட்டு வதக்கிட்டு அது தக்காளி வதங்கின பிறகு நம்ம லிவர் இருக்குல்ல அது நல்லா சுத்தம் பண்ணியிருக்கிறேன். அது ஒரு 4-5 டைம் கழுவி நல்லா சுத்தம் பண்ணி அதை கூட இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, தண்ணி நான் ஊற்றல, அதில் இருக்கிற தண்ணியும் லிவரே தண்ணி ஊறுது. அந்த தண்ணி இதில் இப்போ நம்ம பவுடர் மசாலா போடலாம். தனியாக கொத்தமல்லி தூள் 2 சமச் போட்டிருக்கோம். மஞ்சள் ஒரு 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், இப்போ காஷ்மீரி மிளகா அது ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறேன். அப்புறமே மட்டன் மசாலான்னு அது ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறேன். அப்புறம் கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா இப்போ வேகட்டும். பாருங்க, இப்போ எவ்வளோ எண்ணெய் ஊற்றி பிரிஞ்சிச்சு பாருங்க, நல்லா வெந்துருச்சு. அது வெறும் உப்பு கடைசியில் தான் உப்பு ஆட் பண்ணணும். நான் உப்பு ஆட் பண்ணது காமிக்கல. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ண பிறகு பாருங்க, மட்டன் லிவர் ரெடி ஆயிடுச்சு. அது ஒரு கொத்தமல்லி போட்டுக்கலாம், மேலே கொத்தமல்லி போட்டுக்கலாம் கார்னிஷிங்காக. நல்லா டேஸ்டாக இருக்கும் மக்களே. பாய் பாய்.